நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. तेरी शरण में जो भी प्राणी आया उसका बेड़ा पार लगाया गंगा मैया, गंगा मैया। हे गंगा मैया, हर हर गंगे, जय 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 हर हर गंगे। निर्बल का बल तेरा ये जल, अमृत जैसा सबके लिए। इसमें नहा के तन निर्मल हो, मन पावन हो जो इसको पिए। डूबे कभी ना उस पानी की नैया जिसकी तू बन जाए खिवैया गंगा मैया। तेरी जय हो जय हो जय हो गंगा मैया। गंगा स्वामी, स्वामी, स्वामी। गंगा கார்த்திகேயா, சரியான குறிப்பார்த்து அம்பை விடு, விடு அம்பை. கார்த்திகேயா, வேலை விடு. கார்த்திகேயா, குறிப்பார்த்து வேல் எறியும் திறமை முழுமை பெற்றுவிட்டது. அடுத்து கார்த்திகேயா, இந்த வீரவாளை ஏந்திக்குள் கொடுங்கள். தேவர்கள் எல்லோரும் இணைந்து என் மைந்தனை கொன்றொழித்து பெரும் சூழ்ச்சி புரிந்து விட்டார்கள். இத்தனை வருடங்களாக நெருப்பாக பழிவாங்கும் பெரும் தீயாக என்னுள் எரிகின்றது. எதிரிகளே, எதிரிகளே, உங்களை பூண்டோடு அழிப்பே, ஒரு கை பார்ப்பே. தேவி கங்கையை வீழ்த்துகிறேன். கார்த்திகேயனை என் பிடியில் ஆளுமையில் ஒப்படைத்து விடு. அரண்மனையே இருண்டு விட்டது. எங்குமே எங்குமே எதுவுமே இல்லை. உங்கள் மைந்தர்களை எல்லாம் இழந்த பிறகும் தாம் திருந்தவில்லையே. ஆணவம் மிகுந்து பகவானுடன் தாங்கள் எதிர்த்து நிற்கிறீர்களா? தாரா, நான் மாய சக்திக்கு தேவசக்தி ஈடில்லை என்பதை காட்டப் போகிறேன். மகாராணி என் மிகப்பெரிய விரோதி கார்த்திகேயன் தான். அந்த விரோதியை புறம் தள்ளி பழிதீர்க்கப் போகிறேன். நடக்காததை ஏன் வீணாக பேச வேண்டும்? சாகாத யார் இருப்பார்கள் சுவாமி? பெற்ற பிள்ளைகளை, பாசமிக்கவரை
பறி கொடுத்து விட்டு எதற்கு இந்த வாழ்க்கை? பொறுமையுடன் இதை கேளுங்கள் சுவாமி. கார்த்திகேயனை மறந்துவிட்டு மாதாவே சரணம் என்று. தாரா, யாரிடம் பேசுகிறாய்? கார்த்திகேயா, நீ படிக்க வேண்டியது அனைத்திலும் முக்கியமானது இந்த 4 வேதங்கள். இதை பாடம் செய்து கொள். கற்பது எல்லாம் முடிந்து விட்டது. நீ இப்போது அத்தனை படிப்பிலும் சிறந்து விட்டாய் கார்த்திகேயா. ஜெய் கங்கா மாதா. மாதா, இனிமேல் சிவமைந்தன் கார்த்திகேயனை எம்மை காத்துக்கொள்ள அன்புடன் அனுப்புங்கள். தாரகாசுரனின் ஆட்டத்தை அப்படியே ஒடுக்க கார்த்திகேயனே தாரகாசுரன் காலன். மாதா, கார்த்திகேயனே தாரகாசுரன் காலன். எனக்கும் தெரியும் தேவேந்திரா. நம் கார்த்திகேயனுக்கு அவன் தந்தை மகாதேவ சிவசங்கரிடத்தில் அஸ்திர சஸ்திர வித்தைகள் அறிய வேண்டி இருக்கிறது. பயிற்சியிலே முதிர்ச்சியடைய மகாதேவ சிவசங்கரர் கற்பிக்க வேண்டிய கலைகளை அஸ்திர சஸ்திர பயிற்சி வித்தைகள் தருவார். அப்போதுதான் தாரகாசுரனை அடக்கி ஒழித்திடுவான். அதற்கு கார்த்திகேயன் கைலாயம் செல்ல வேண்டும். சரி மாதா, தங்கள் இஷ்டப்படி. வணக்கம் மகாதேவா. அக்கா, தாங்களா? வணக்கம். நன்மை உண்டாகட்டும். மைந்தா, உனது தாய் தந்தையருக்கு வணக்கம் சொல். அக்கா, இவன் எனது மகனா? ஆமுமா, இவன் பார்வதி மைந்தன் சிவமைந்தன் தான். மகனே, வணக்கம் தாயே. வணக்கம் தந்தையே. வெற்றி பெருக மைந்தா. நாராயண நாராயண. வணக்கம் மகாதேவா. வணக்கம் கங்கா மாதா. வணக்கம் பார்வதி மாதா. வணக்கம் தேவரிஷி. நாராயண நாராயண. ஹே தேவர்களின் தேவா, ஹே மாதா பார்வதி, உலக நன்மைக்காகத்தாம் இந்த மைந்தனை ஈன்றெடுத்தீர்கள். இவன் பாதுகாப்பிற்காக தாம் இவனை கங்கா மாதாவிடம் ஒப்படைத்தீர்கள். இவனை போற்றி வளர்த்து கங்கா மாதாவுடன் சேர்ந்து கார்த்திகை தேவிகளும் உதவினார்கள். எனவே இந்த பார்வதி நந்தன், கங்கா மைந்தன் காங்கேயன், அதோடு கிருத்திகாவின் மைந்தன் கார்த்திகேயன் என்ற பெயரோடு புகழ் பெறுவார். 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தால் இவனுக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் உண்டு. அப்படியே ஆகட்டும். நாராயண நாராயண நாராயண. ஏ மகாதேவா, ஏ நீலகண்டா, தாம் உலகிற்கு தந்தையானவர், ஞானத்திலே சிறந்தவர், முனிவர்க்கு முனிவர் தாம், யோகமே தாம் தான், உலகத்திற்கு குரு தாம். ஏ குருவிற்கு குருவே, தம்மிடத்திலே ஒரு வேண்டுகோள். தாம் இந்த பார்வதி மைந்தனுக்கும் குருவாக வேண்டும். ஏ மகாதேவா, கங்கா மாதா சரியாக சொல்லுகிறார். எனவே தாம் தான் கார்த்திகேயனுக்கு குருவாக இருக்க வேண்டும். இல்லையேல் இவரின் ஞானம்
பூர்ணமடையாது. ஹே பசுபதி தேவா, தாம் அந்த பசுபதாஸ்திரம் போன்ற அழிவில்லாத அஸ்திரங்களுக்கு உரியவர் தாம் இது போன்ற அழிவில்லாத அஸ்திரத்தை குமாரன் கார்த்திகேயனுக்கு தந்தால் அப்போதுதான் தாரகாசுரன் போன்ற அந்த மகாவீரனை எதிர்த்து குமாரன் கார்த்திகேயன் யுத்தம் செய்ய இயலும். நிச்சயமாக நான் எனது அனைத்து அஸ்திரங்களையும் கார்த்திகேயனுக்கு அளிக்கிறேன். இல்லை, இதன் பெயர் அழித்தல் அல்ல. அழிவுகளை இன்னும் அதிகப்படுத்துங்கள். இதனால் அனைத்து உலகமும் பயந்து நடுங்க வேண்டும். தேவர்களை எந்த இடத்திலும் நிலையாக இருக்க விடாதீர்கள். அவர்களுடைய முக்கிய இடத்தை அழைத்து விடுங்கள். அந்த தேவர்களே வந்து அந்த கார்த்திகேயனை என்னிடம் ஒப்படைக்காதவரை அவர்களை நிம்மதியின்றி அலைய விடுங்கள். மாதேஸ்வரி, தாரகாசுரனின் அசுரர்கள் எங்கள் இருப்பிடத்திற்கே வந்து விட்டார்கள். மாதேஸ்வரி, தாரகாசுரனை கட்டுப்படுத்துங்கள் மாதா. தாரகாசுரனை கட்டுப்படுத்துங்கள் மாதா. மாதேஸ்வரி, தர்மத்தை காப்பாற்றுங்கள். மாதேஸ்வரி, தர்மத்தை காப்பாற்றுங்கள். நாங்கள் அனைவரும் தங்கள் பாதங்களை சரணடைகிறோம். தேவரிஷி, தேவேந்திரா, தேவர்களே, கவலை வேண்டாம். தாரகாசுரனின் பாவங்கள் எல்லையை கடந்துவிட்டன. விதியின் விதிமுறைப்படி கார்த்திகேயனே தாரகாசுரனை வதைப்பான். இப்பொழுது கார்த்திகேயன் மகாதேவ சிவசங்கரரிடம் யுத்தக்கலையை கற்றுக்கொள்கிறார். வெற்றி பெறுக. வணக்கம் தந்தையே. மைந்தா, இப்போது நான் உனக்கு பாசுபதாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை அருள் புரிகிறேன். அருகிலே அமர்ந்து கொண்டு அதை மனதிலே நிறுத்திக்கொள். மைந்தா, நீ அனைத்தும் கற்ற வீரன். நான் இதுவரை கற்றுத்தந்த அஸ்திரங்களும் ஆயுதங்களும் இயற்கையிலேயே முன்னமே உனக்கு தெரிந்திருக்கிறது. நீ என்னில் ஒரு பகுதிதான். எனது வீர தோற்றத்தை ஏற்று யுத்தம் செய்ய புறப்படு. வணக்கம் மகாதேவா. நன்மை உண்டாகட்டும். வணக்கம் அக்கா.
மைந்தா, தேவியிடம் ஆசி பெற்றுக்கொள். வணக்கம் மாதா, எனக்கு ஆசி வழங்குங்கள். வெற்றி உண்டாகட்டும். மைந்தா, உனது பிறவி உலக நன்மைக்காகவே உண்டானது. இந்த உலகம் நன்மையைத்தான் எதிர்பார்த்திருக்கிறது. ஆனால் தாரகாசுரன் அதற்கு தடையாக நிற்கிறான். மைந்தா, இந்த தடைகளை நீக்குவதற்காக தாரகாசுரனை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகிற்கு நன்மையும் இந்த உலகத்தின் நியதியை காத்து அனைவரும் உன்னால் நன்மை அடைவர். மாதா, தம்முடைய தாய்மையின் மேல் நான் சபதம் செய்கிறேன். இந்த உலகத்தின் நன்மையை கெடுப்பவனையும் தாரகாசுரனின் கட்டுப்பாட்டில் இருந்து இந்த உலகத்தை விரைவாக விடுவிப்பேன். உன்னுடைய சபதம் கண்டிப்பாக நிறைவேறும் மைந்தா. கார்த்திகேயனுக்கு ஜெய்! கார்த்திகேயனுக்கு ஜெய்! கார்த்திகேயனுக்கு ஜெய்! இது எவ்வாறு நேர்ந்தது? இது தேவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி. மன்னர் வாழ்க. தேவர்கள் போர் தொடுக்க ஆயத்தமாகிறார்கள். தேவர்கள் போருக்கு அழைக்கிறார்களா? குருதேவா! அசுரேஸ்வரா, போ போய் எந்த சத்ருவை உன் சக்தியால் கொன்று உன்னுடைய மரணத்தினை வென்று வெற்றியுடன் திரும்பி வா. என்னை ஆசீர்வதியுங்கள். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும். மகாராணி, இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு பொருள் தமக்கு நன்றாகவே தெரியும் சுவாமி. இதன் பெயர் அபசகுணமா? நான் அபசகுணத்தை தடுக்கத்தான் நினைக்கிறேன் சுவாமி. நான் யுத்தம் செய்வதற்கு தடையா? ஆ, தாரா, நீ என்னை மட்டுமல்ல, எனது வாளையும் எனது வீரத்தையும் எனது திறமையையும் அவமானப்படுத்துகிறாய். அவ்வாறு நான் நினைத்தது கூட இல்லை சுவாமி. பிறகு ஏன் போக விடாமல் தடுக்கிறாய்? தாரா, எனது அன்பு மகன்கள் எனக்காக உயிரையே தந்திருக்கிறார்கள். இன்று நான் யுத்தத்திற்கு செல்லவில்லை என்றால் இது எனது வீரமிக்க மைந்தர்களுக்கு அவமானமாகும். அதை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். நான் யுத்தம் செய்வேன், நிச்சயம் செய்வேன். எனது இந்த வீர வாளை சிவமைந்தன் கார்த்திகேயனின் ரத்தத்தால் நனைய வைப்பேன். அவ்வாறு சொல்லாதீர்கள் சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். தாம் சிவமைந்தனோடு யுத்தம் புரிந்து சிவபெருமானை அவமானப்படுத்தாதீர்கள். கங்கா மாதா சொன்னது போல பிரபுவை உடனே சரணடைந்து விடுங்கள் சுவாமி. பிரபுவை உடனே சரணடைந்து விடுங்கள். தாரா, என்னை அன்பு எனும் உறவிலே கட்டிவிட நினைக்கிறாய் அல்லவா? சரி, நான் அந்த உறவையை முறித்துக் கொள்ளுகிறேன். என்ன காரியம் செய்தீர்கள் சுவாமி? நான் என்னை நானே, அதோடு உன்னையும் திருமண பந்தத்தில் இருந்து விடுவித்து விட்டேன். இல்லை சுவாமி, இல்லை.
இனிமேல் நான் நிம்மதியாக யுத்தம் செய்வேன். வேண்டாம் சுவாமி, நிம்மதியாக யுத்தம் செய்வேன். வேண்டாம் சுவாமி, போகாதீர்கள் சுவாமி, போகாதீர்கள். கங்கா மாதா, இவரை காப்பாற்று. கங்கா மாதா, இவரை காப்பாற்று. நான் நினைத்தேன் தேவர்களின் சேனாதிபதி பெரிய வீரனாக இருப்பான் என்று. இங்கு இருப்பதோ ஒரு குழந்தை. செல் குழந்தாய் செல். உனது வயது யுத்தம் செய்வதற்கல்ல. நீ ஏன் இங்கு வந்தாய்? செல், உன் மாதாவின் மடியில் சென்று தாய்மையின் அன்பை பெறு. எனது அற்புதமான பானங்களுக்கு பலியாகி இந்த வயதிலேயே மரணத்தை அடைய நினைக்கிறாய். வீரன் வயதினால் அல்ல, தனது அஸ்திரங்களால் யுத்தம் செய்கிறான். எனது பானம் என்ன சொல்கிறது என்று கேள். கார்த்திகேயனுக்கு 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 तेरी जय हो जय हो गंगा मैया। तेरी जय हो गंगा मैया। तेरी जय हो गंगा मैया। तेरी जय हो गंगा